ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு வந்து பாருங்கள் 41 இன்ச்சு. நம்ம கொக்கி பீஸ்லேருந்து ஆம் ஹோல் வரைக்கும் அளவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், 11 இன்ச் இருக்குது. ஸோ நீங்கள் மார்பு சுற்றளவு இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களோட கொக்கி பீஸ் பக்கம் இருந்து ஆம் ஹோல் வரைக்கும் நீங்கள் அளந்தீங்கன்னா உங்களோட மார்பு சுற்றளவு வந்து வந்துடும். இப்போ நான் ப்ளவுஸோட ஹைட் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம ப்ளவுஸோட ஹைட் வந்து 16 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸில் 41 இன்ச்சு மார்பு சுற்றளவு, ஹைட் வந்து 16 இன்ச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 இன்ச் வந்து நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம வந்து ப்ளவுஸோட ஹைட் 16 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மேலே வந்து மார்க் பண்ணி அதையும் வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவுகள் எல்லாமே நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இந்த ப்ளவுஸை வந்து மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த கரெக்டான அந்த லைனில் வச்சு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். ப்ளவுஸு நம்ம நெக்கு வித்து, அப்புறம் ஷோல்டர், கீழே ஆம் ஹோல், அப்புறம் நெக்கு, ப்ளவுஸோட ஹைட்டு, இது எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து லைன் போட்டுட்டு நம்ம இது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ப்ளவுஸில் வந்து நம்மளோட அளவுகள் எல்லாமே அளந்து மறுபடியும் நீங்கள் இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னொருக்கா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணுறது நல்லது தான். நம்ம அந்த ப்ளவுஸை மட்டுமே வந்து அளந்து நீங்கள் வந்து விட்டுறாதீங்க, இன்னொருக்கா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து மார்பு சுற்றளவு 11 இன்ச்சு அதை மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கீழே இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதில் 20 அரை இருந்துச்சு. ஸோ 10.25 இன்ச்சு. அதுக்கப்புறமா நம்ம 1 இன்ச் வந்து கீழே டாட் பிடிப்போம். ஸோ அதுக்காக சேர்த்து மொத்தம் 11.25 வந்து நான் கீழே இடுப்பு சுற்றளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து போயிடும், பேக் டாட் பிடிக்கிறதுக்காக போயிடும். ஸோ நம்ம இப்போ வந்து கீழே இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு கரெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளோட பேக்கோட ஹைட்டு, நம்ம நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸோட ஹைட் எப்படி அளந்தோமோ அதை சென்டரில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நெக்கோட ஹைட் வந்து கிடச்சிரும். நெக்கோட ஹைட் வந்து 9.5 இன்ச்சு, அது கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஆம் ஹோல் ரவுண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஆம் ஹோலோட அந்த ரவுண்டை வந்து அளந்துக்கோங்க. எனக்கு வந்து 9.5 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸோட ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு. ஸோ அந்த 9.5 இன்ச்சும் இந்த ஆம் ஹோலில் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணல. ஸோ இதில் 2 இன்ச் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கரெக்ட் அளவு இருக்கா, நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ண அந்த கரெக்ட் அளவில் இந்த மாதிரி கர்வ் கொடுத்து நம்மளோட ஆம் ஹோல் வளைவும் கரெக்டாக அந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல 9.5 இன்ச் வந்து கரெக்டாக வரணும். பாருங்கள், மார்பு சுற்றளவு நம்மளுக்கு 11 இன்ச்சு, அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச். ரெண்டும் ஒரே இடத்துல வந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நெக்கோட வித்து வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு. ஏன்னா நெக்கு வித்து கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 2.5 இன்ச்சு வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அளவு ப்ளவுஸில் இருந்த அளவுகள் தான் நம்ம வந்து குறிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் அளவு ப்ளவுஸை மட்டும் போட்டு அளக்கும் போதும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுத்து அளக்குறதுக்கும் ஒரு 1/4 இன்ச் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ரெண்டு டைப்பாகவும் நீங்கள் வந்து அளந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங்கில் வந்து குறை இல்லாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த மார்க்கிங் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ கிராஸ் கட்டுங்கிறதுனால ஃப்ரண்ட் பீஸ்க்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் 1 பீஸில் தான் எடுத்திருக்கேன். 1 பீஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். நம்மளுக்கு வந்து டபுள் பீஸ் நம்ம வந்து லைனிங்கில் போட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேப்பர் வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் பேக் பீஸை வந்து மேலே போட்டு நம்மளோட ஆம் ஹோல், அப்புறம் ஷோல்டர், நம்மளோட நெக்கோட வித்து, இது மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து யூஸ் ஆகும். பேக்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். அது மட்டும் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் விட்டுருப்போமா, அதையும் வந்து மார்க் பண்ணி லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன ஃப்ரண்ட் போர்ஷனில் என்ன அளவு இருக்குமோ அதை எல்லாமே நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து இந்த மாதிரி
அந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்குமா அதுக்கு கீழே இந்த மாதிரி நெக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அளவு ரெடி அளவு. அப்புறம் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்மளோட கீழே இருக்கிற அந்த சென்டர் டாட் பாயிண்ட் இருக்கா அது வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி சைடில் வந்து டாட்டும் பிடிக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைடும் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் நீங்கள் ஸ்டிச்சிங்க்காக விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியல, பட் நான் மார்க்கரில் தான் வந்து மார்க்கிங் பண்ணுறேன். பட் பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக தெரியல. நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிளாக தெரியும் என்ன அளவுன்னு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ஃப்ரண்ட் ப்ளவுஸ் வந்து பேக் பீஸில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் கட் பண்ணணும். பட் நம்ம இப்போ வந்து பேப்பரில் கட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக பேப்பரில் கட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அளவுகள்லேயும் நம்ம லைன் வந்து போட்டு நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த அளவு வந்து வரும். ஸோ இதுலேயும் நான் வந்து மார்பு சுற்றளவு அந்த 11 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இதில் வந்து ஸ்டிச்சிங்க்காக 2 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து கிளாத் இல்லை. ஸோ நம்ம லைனிங்கில் கட் பண்ணும்போது 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்க்காக விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ கீழேயும் நம்ம வந்து 11 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிப்போம். டாட் நீங்கள் எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பெரிய ப்ளவுஸு. ஸோ ஒரு 2 இன்ச்சஸ் நான் வந்து டாட் பிடிக்கிறேன் அப்படின்னா அந்த 2 இன்ச்சஸை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த சைடை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம உள்ளுக்க நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து ஆர்ம் ஹோலில் உள்பக்கமாக நம்ம வந்து அது கேப் கட் பண்ணுவாங்களே ஸோ அதுக்கும் நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. பேப்பர் கட்டிங்கில் நீங்கள் நார்மலாக பேக் கட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் தான் வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணாமல் பேப்பரில் கட் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ மெத்தட்ஸ் எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கிராஸாக போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் சைடில் வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணலை ஸ்டிச்சிங்க்காக. இதை நம்ம லைனிங்கில் போட்டு கட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங்கில் வந்து இந்த மாதிரி நேராக போட்டு கட் பண்ணாமல் கிராஸாக போட்டு கட் பண்ணுங்கள். கிராஸாக போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேராக போட்டு கட் பண்ணால் கிளாத் வந்து அதிகமாக இழுக்காது. ஸோ கிராஸாக எதுக்கு கட் பண்ணுறாங்கன்னா கிளாத் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும், லூஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் கிராஸாக வந்து போட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பேப்பரை பின் பண்ணி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கரெக்டாக, ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே விட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் பேப்பரில். ஸோ அதே அளவை அப்படி கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்க்காக விடணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ஸ்டிச்சிங்க்கு வந்து பேப்பரில் விடலை. பட் எனக்கு இந்த லைனிங்லேயும் விடுறதுக்கு மறந்துருச்சு. ஸோ நீங்கள் பேப்பரில் கட் பண்ணும்போதே 2 இன்ச்சஸ் வந்து விட்டுருங்க. எனக்கு வந்து விடலை அப்படிங்கிறதுனால எனக்கு மறந்து போச்சு. நான் வந்து கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேயும் நம்ம நார்மலாக எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அளவு ப்ளவுஸோட ஸ்லீவை வந்து மேலே போட்டு நம்மளோட ஆர்ம் ஹோல் அந்த ஹைட்டு, ஸ்லீவ் ஹைட்டு, கீழே ஆர்ம் ஹோல் ஹைட்டு, இது எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்லேயும் எனக்கு பாருங்கள், எனக்கு வந்து சைட் ஜாயின் பண்ணுற அந்த இடத்துல 2 இன்ச்சஸ் நம்ம விடுவோம்ல அது எனக்கு ஸ்லீவ்லேயும் கிளாத் வந்து இல்லை. ஸோ நான் அதுவும் வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது பெரிய ப்ளவுஸுங்கிறதுனால ஸ்லீவுக்கு வந்து கிளாத் வந்து பத்தாது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் இருக்கிற இதில் வச்சு. மேலேருந்து 1.25 இன்ச்சு, கீழேருந்து 1.25 இன்ச்சு, ரெண்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பேசிக்காக நம்ம வந்து வளைவு எடுக்கிறதுக்காக போடுற மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ ரொம்பவே ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க ஃப்ரீ ஹேண்டாகவே இந்த மாதிரி வளைவு வந்து போட்டுக்கலாம். பட் புதுசாக நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவு வந்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சஸ் நம்ம விடுவோம் இந்த ஸ்டிச்சிங்க்காக. அது எனக்கு வந்து கிளாத் இல்லை. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து கரெக்டான ஸ்லீவ் அளவு. இதில் ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து கிளாத் வந்து சேர்க்கணும்.
இப்போ நம்ம வந்து அந்த கரெக்டான அளவு இருக்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணுற அந்த போர்ஷன் கேப் கட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு அடையாளமும் போட்டு விட்டுக்கலாம். ஒரு சின்ன கட்டிங் கொடுத்தோம்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி தான் நம்ம வந்து கட் பண்ணணும். பட்டிக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கில் 4 ஃபோல்டிங் போட்டுட்டு நான் பட்டிக்கு வந்து அளவு எடுக்க மாட்டேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட அந்த ப்ளவுஸோட ஹைட் மட்டும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சால் போதும். நீளம், அந்த பட்டியோட நீளம் என்னங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்மளோட மார்பு சுற்றளவு 11 இன்ச்சு. அதில் நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக 2 இன்ச்சஸ் விட்டுருக்கேன், ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹைட் வந்து பத்தும். ஸோ பட்டியும் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாமே போட்டு கட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டிங்கில் போட்டிருக்கேன் மெயின் ஃபேப்ரிக்கையும். இந்த மாதிரி ப்ளவுஸோட பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நான் இதுலேயும் வந்து கிராஸாக தான் போட்டிருக்கேன். ஸோ 2 இதுலேயும் கிராஸாக போடும்போது நல்லாவே இழுத்து கொடுக்கும், உங்களுக்கு நல்லாவே கிராஸ் கட்டிங் வந்து நல்லாவே கிடைக்கும். எனக்கு இதில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறது எனக்கு வீடியோ வந்து கவர் ஆகலை. ஸோ நான் வந்து வீடியோ வந்து கவரெல்லாம் நான் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைனிங்கில் கட் பண்ணும்போது 2 இன்ச்சஸ் விடலை. ஸோ அதனால் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது அந்த 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லைனிங்கில் மட்டும் ஒட்டு கொடுத்தோம்னா போதும், மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு செட்டாக வந்துடும். ஏன்னா அந்த 2 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு லைனிங்கில் மட்டும் ஒட்டு கொடுத்தா போதும். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அப்படியே சேர்த்தே அந்த 2 இன்ச்சஸ் வந்து சேர்த்தே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க. எனக்கு வந்து நான் லைனிங்கில் கட் பண்ணும்போது மறந்துடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஸோ கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனையும் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கில் நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து 2 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுறதா இருக்குது லைனிங்கில். ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் இடம் இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 இன்ச்சை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு லைனிங்கில் ஒட்டு கொடுக்கும்போது உள்பக்கமாக போயிடும், வெளியில் வந்து தெரியாது. ஸோ அதனால் நார்மல் நம்ம லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளுக்கு கிளாத் இருக்குது, அதனால் 2 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியே கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி 4 ஃபோல்டிங்கில் 2 ஸ்லீவுமே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து லைனிங்கில் மட்டும் ஒட்டு கொடுத்தா போதும், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி பட்டிக்கும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் மெயின் ஃபேப்ரிக்கில் மேலே போட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம போடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள்.